அண்மை செய்தி. ஏடிஎம் கொள்ளை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கொள்ளையர்களின் பலே திட்டமானது தற்போது வெளிவந்திருக்கிறது. மூச்சு விடுவதற்கு வசதியாக கண்டெய்னரில் துளையிட்டிருக்கிறார்கள் கொள்ளையர்கள். அது தொடர்பான அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கண்டெய்னருக்குள் இருக்கும்போது காற்று புக வசதியாக இந்த ஏற்பாட்டினை கொள்ளையர்கள் செய்திருக்கிறார்கள். கண்டெய்னருக்குள் காரில் அமர்ந்து செல்லும் போது மூச்சுவிட வசதியாக இந்த ஏற்பாட்டினை கொள்ளையர்கள் செய்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியில நேற்று எஸ்பிஐ ஏடிஎம் மட்டுமே குறிவைத்து கொள்ளையடித்த ஏடிஎம் கொள்ளையர்களை போலீசார் தமிழ்நாடு போலீஸ் விரட்டி பிடித்திருக்கிறது. கண்டெய்னருக்குள்ள கார், அந்த காருக்குள்ளே கொள்ளையர்கள். அது மட்டும் இல்லாம இன்டென்டா என்ன காசு கொள்ளடித்தாங்களோ, என்ன பணத்தை கொள்ளடித்தார்களோ அப்படியே இன்டாக்டா அந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்திற்கு மேல் இந்த பணமானது கொள்ளையர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலத்திலிருந்து கண்டெய்னரை எங்கேயுமே நிற்காமல், போலீசுடைய வாகன சோதனையிலும் நிற்காமல், அந்த கண்டெய்னர் அந்த காரை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாடு பார்டர் உள்ளே வருகிறது. அதாவது நாமக்கல் மாவட்டத்திற்கு வரும்போது நாமக்கல் மாவட்ட போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீஸ் அந்த கண்டெய்னர் வாகனத்தை நிறுத்த முயல்கிறார்கள். ஆனால் நிறுத்த முயன்றும் அந்த வாகனம் நிற்காமல் அந்த டிரைவர் சாலையில செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இடித்து தள்ளிவிட்டு, அதன் பிறகு போலீஸும் அந்த வாகனத்தை தடுக்க முயன்றார்கள். ஆனால் போலீஸோட இரண்டு இருசக்கர வாகனத்துல 4 போலீஸையும் இடித்து தள்ளிவிட்டு அவர்களும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கண்டெய்னர் நிற்காமல் சென்று அதன் பிறகு ஒரு வழியாக அந்த கண்டெய்னர் நிற்க வைத்திருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர். அதை நிற்க வைத்து அதற்குள் இருந்த டிரைவர் இறங்காமல் கடுமையாக தொடர்ந்து அந்த வாகனத்தை ஏற்க முயற்சி செய்கிறார். உடனடியாக பொதுமக்களுடைய உதவியுடன் அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த டிரைவரை அந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து கீழே இறக்கத்திற்கு பொதுமக்கள் உதவி பண்ணி அந்த கண்டெய்னர் லாரியுடைய கண்ணாடியை உடைத்து அதன் பிறகு டிரைவரை இறக்கி சரமாரியாக அவருக்கு அடியும் உதவியும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பிறகு தொடர்ந்து இந்த கண்டெய்னரை திறப்பதற்கு போலீசார் முயற்சி செய்தனர். ஆனால் கண்டெய்னருக்குள்ள ஒரு கார் மற்றும் கொள்ளையடித்த ஏடிஎம் பணம் இருப்பது தெரிய வந்தது. அதன் காரணமாக அது மட்டும் இல்லாம கொள்ளையர்கள் துப்பாக்கியும் மற்றும் ஆயுதங்களுடன் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கொடுத்த வாக்குமூல அடிப்படையில கண்டெய்னரை சாலையில எங்கேயுமே ஓபன் பண்ணாம அப்படியே ஒரு காட்டுப்பகுதிக்கு பொதுமக்கள் மற்றும் எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாத அளவிற்கு அந்த இடத்திற்கு எடுத்து சென்று பொதுமக்களுக்கும் இடையூறும் ஏற்படாமல் அந்த கண்டெய்னரை அந்த காட்டுப்பகுதிக்கு எடுத்து சென்று அதன் பிறகு கண்டெய்னரை ஓபன் செய்யும் போதுதான் அந்த சம்பந்தப்பட்ட லிமிட் இன்ஸ்பெக்டர் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது உள்ள இருந்த அந்த கொள்ளையர்கள் இன்ஸ்பெக்டரை கடப்பாரை எடுத்து நெஞ்சில ஒரு குத்திடுறாங்க. அதுல பட்டாயம் அடைந்துறார். அது மட்டும் இல்லாம அவருடன் இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் சக காவலர்கள் உடனடியாக சுதாரித்து இன்ஸ்பெக்டரும் என்ன பண்றாரு, மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றணும், அவருடைய உயிரை காப்பாற்றணும் டிஃபென்ஸ்க்காக அந்த கொள்ளையை நோக்கி உடனடியாக ஃபயர் பண்றாரு. ஃபயர் பண்ணும்போது சம்பவ இடத்திலே அந்த கொள்ளையன் இறந்து போயிறார். மற்றொரு கொள்ளையன் உடனடியாக இவர்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு வரத்துக்கு முயற்சி செய்யும் போது காலில் சுட்டு பிடிக்கிறாங்க அந்த கொள்ளையனையும். அதன் பிறகு அந்த கொள்ளையனுக்கு மருத்துவமனையில சிகிச்சை நல்கப்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இது நேற்று நடந்த கதையாக இருந்தாலும் இன்று அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள கிட்டத்தட்ட அந்த கண்டெய்னர் லாரி ஒரு 16-18 மணி நேரம் டிராவல் பண்ண இருந்த கண்டெய்னர் லாரியில எப்படி இந்த கொள்ளையர்கள் மூச்சு விடுறதுக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்தது. அந்த சந்தேகம் தான் தற்போது தீர்ந்திருக்கிறது. அதாவது இந்த கண்டெய்னர் லாரிய கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி அளவுல ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளதான் இவங்க மூச்சு விடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம கண்டெய்னர் எங்கேயாவது ஓரம் நிறுத்தி அது அந்த வழியாக கீழே இறங்கி ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஓட்டையை அடைத்து விட்டு அந்த காருக்குள்ளே கண்டெய்னருக்குள்ள இருக்க அந்த காருக்குள்ளே டிராவல் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த முயற்சியை தான் முறியடித்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீஸ். அந்த
ஓட்டையை கிட்டத்தட்ட 2.5 அடி அளவுல அந்த ஓட்டையை வந்து உருவாக்கி அதற்கு கீழே இறங்கி மூச்சு விட்டு அதை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி இவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாதிரி தான் தொடர்ந்து இந்த மாதிரி ஏடிஎம் கொள்ளையெல்லாம் ஈடுபட்டு அதன் பிறகு இந்த மாதிரி கண்டெய்னர்ல செல்லும் போது இந்த இந்த டெக்னிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருக்க அந்த ஓட்டையை வந்து டெக்னிக்கா அதை வந்து ஓபன் பண்ணது அந்த அதே எஸ்பிஐ ஏடிஎம்ல பயன்படுத்தப்பட்ட அந்த கேஸ் கட்டர், அந்த எஸ்பிஐ ஏடிஎம் உடைப்பதற்கு கேஸ் கட்டர் பயன்படுத்துறாங்க. அந்த கேஸ் கட்டரை வச்சுதான் இவங்க ரன்னிங்லேயே இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுடைய தகவலா இருக்கிறது. தொடர்ந்து இந்த கொள்ளையர்களை எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளையர்களை அவர்கள் வந்து போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கும் போலீஸ் திட்டமிட்டு இருக்கிறது. தொடர்ந்து இவர்களை விசாரித்தால் ஏகப்பட்ட வாக்குமூலங்கள் அளிப்பார்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற வாக்குமூலம் அளிப்பார்கள். ஏற்கனவே நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து இவங்க கொள்ளடிச்ச காரணத்தினால் அதனாலதான் வேற மாநிலத்தை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையர்களுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அவர்களும் விசாரணையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டால் இன்னும் எந்தெந்த ஏடிஎம்ல கொள்ளடித்தார்களோ அந்த பணத்தை அனைத்துமே ரெக்கவரி பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க காவல்துறையினர். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன்.